கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த ஆன்லைன் மெசேஜ் உங்களுக்கு உபயோகமா இருக்கா? ஆண்டவர் உங்களை உருவாக்குற இடமா இது இருக்கான்னு சொல்லி உங்களுடைய பாருங்க அந்த அனுபவங்களை என்னோட என்ன செய்யுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. அநேக பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்துல, ஒவ்வொரு நாடுகள், ஒவ்வொரு ஊர்கள்ல இருந்து சொல்றீங்க, இந்த வார்த்தையின் மூலமாய் நாங்க தொடப்படுறோம், ஏசப்பாவுக்காக ஏதோ ஒன்று செய்ய கத்தரைங்களை இது மூலமாய் என்ன செய்யறாரு, உருவாக்குறாருன்னு. ஆனா புதுசா பாக்குற பிள்ளைகள், நீங்க இதன் மூலமாய் தொடப்பட்டு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து ஏசப்பாவுக்காக வாழ உண்மையாய் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் எனக்கு என்ன செய்யுங்க, நீங்க எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறவர். இந்த காலை வேளையில எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் பாருங்க 7வது வசனத்தை நம்ம பார்ப்போம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் மனுஷனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு வரக்கூடாது. உங்க சுயத்துல சில இடத்துல சாத்தான் பேசும், அதுக்கு செவி கொடுக்க கூடாது. நீங்க தேவனோட இருந்து தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகளா இருந்தால் ஆவியானவர் உங்களுக்கு சொல்றதை இன்னைக்கு என்ன செய்யுங்க, இந்த காலை வேளையில கேளுங்க. நம்முடைய முற்பிதாக்களுக்கு எத்தனையோ இடத்துல கர்த்தர் பேசினார். அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டுச்சு, பின்வாங்கி போயிட்டான். அவங்களை கொண்டு கர்த்தர் பெரிய தரிசனங்கள்லாம் வச்சிருந்தாரு. ஏன்னா மனுஷனுடைய சத்தத்துக்கு சாய்ந்து போயிட்டாங்க, அவங்களுடைய சுயத்துல சாய்ந்து போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கு. நீங்க அவர் சமூகத்துல வந்து அவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளா இருக்கணும். எபிரேயர்ல சொல்றாரு 3:7, ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. அடுத்தது கீழே சொல்றாரு, வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போலும் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். எகிப்தில இருந்து வரும்பொழுது அந்த ஜனங்கள் நடந்த பழக்க வழக்கங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. நம்ம தேவனால நடக்கப்படுற பிள்ளைகளா தான் இருப்போம், தேவனோட செபிக்கிற பிள்ளைகளா தான் இருப்போம். ஆனா நம்முடைய சாயல் மாறக்கூடாது, நம்முடைய சுபாவம் மாறக்கூடாது, பொருளாசை வரக்கூடாது, பணாசை வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது, தற்பெருமை வரக்கூடாது, நான்கு அகம்பாவம் வரக்கூடாது. வார்த்தையில அபிஷேகமும் ஜனங்களுடைய ஆத்துமாக்களை கர்த்தருடைய வசனத்தை கொண்டு உயிர்ப்பிக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை தான் நமக்குள்ள இருக்கும். உங்களோட வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பாவிகளை மனம் திருப்புறதா இருக்கும். அதுபோல தேவ சத்தத்துக்கு அவங்களை கீழ்ப்படிய வைக்கிறதா இருக்கும். அப்படின்னா நாம எவ்வளவு அவரோட நிரம்புறோமோ, நாம எவ்வளவு நேரம் அவருக்கு கொடுக்கிறோமோ, எவ்வளவு நேரம் அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவிய கொடுக்க சாய்க்கிறோமோ, அப்பதான் நம்முடைய கிரியையில என்ன செய்யிருக்கும், ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், ஒரு அபிஷேகம் இருக்கும். அதுபோல ஜனங்களுக்கு விடுதலை இருக்கும். இன்னைக்கு சபைகள் ஆத்துமாக்கள் இல்ல, விடுதலைக்காக ஜனங்கள் இருக்கிறாங்க. அநியாயமா என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகறாங்க. ஆனா தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற தாசர்களும் அவருடைய பிள்ளைகளும் குறைஞ்சிருக்கிறாங்க. உண்மை உள்ளவர்கள் மனுப்புத்தரல குறைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டுடைய சத்தம் உங்களுக்கு தான். உங்களை கொண்டுதான் கர்த்தர் தேசத்துல பெரிய எழுப்புதலை எழுப்ப விரும்புறாரு. உங்களை கொண்டுதான் நீங்க இருக்கிற பட்டணங்கள்ல ஜனங்களை பாவத்திலிருந்து மனம் திருப்ப விரும்புறாரு. இல்ல பாஸ்டர், அவங்கதான் அப்படி இல்லம்மா, யாரெல்லாம் ஒண்ணுக்கு உதவலையோ அவங்கள தான் கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை அவருடைய தரிசனத்தை நிறைவேற்ற விரும்புறாரு.